ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல்கள் ரொம்பவே முக்கியமானது. குறிப்பாக குவைத்தில் வேலை செய்கிறவங்க, குவைத் செல்ல திட்டமிடுறவங்க மற்றும் கல்ஃப் நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஏர்போர்ட் ஓப்பன் அப்டேட், விசா ரூல்ஸ் சேஞ்ச், இல்லீகல் ஒர்க்கர்ஸ் செக்கிங், ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் ஷிப் அப்டேட் பற்றி முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பெரிய நல்ல தகவல் வந்திருக்கு. குவைத் ஏர்போர்ட் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழு கெப்பாசிட்டியில் ஓப்பன் ஆகலை. லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. சில நாட்களுக்கு மட்டும் லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3 ஃப்ளைட்ஸ் மட்டும் இருக்கும் சில கண்ட்ரீஸ்க்கு. இதனால் என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். இயர்லி புக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது இயர்லியாகவே புக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. முன்னாடி சவுதி அரேபியா வழியாக டிராவல் பண்ண வேண்டிய நிலை இருந்துச்சு. இப்போ டைரக்ட் டிராவல் கிராஜுவலா ஸ்டார்ட் ஆகுது. டிராவல் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்றது அவசியமானது. அடுத்த முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, முன்பே இஷ்யூ ஆன விசா எக்ஸ்பைரி ஆகிட்டா அந்த விசால டிராவல் செய்ய முடியாது, எக்ஸ்டெண்ட் செய்ய முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃப்ரெஷ் விசா அப்ளை பண்ணணும். ஃபுல் ப்ராசஸ் மறுபடியும் செய்யணும். இது யாருக்கெல்லாம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் விசா, ஃபேமிலி விசா, விசிட் விசா. பல பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு விசா இஷ்யூ பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். குவைத்தில் செக்கிங் இன்னும் ஸ்ட்ராங்காக நடக்குது. இல்லீகலாக வேலை செய்யாதீங்க, ஸ்பான்சர் விட்டு ஓடாதீங்க, எக்ஸ்பைர்டு விசா வச்சுட்டு இருக்காதீங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியாக ஃபைன் வரும், ஜெயில் சான்ஸ் வரும், நாடு கடத்துறதுக்கு சான்ஸ் வரும். தற்போது பல இல்லீகல் ஒர்க்கர்ஸ் ஆல்ரெடி பிடிபட்டிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் லீகலா இருங்க, சேஃபா இருங்க. இப்போ உலக அளவில் பெரிய டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் இன்னும் ஃபுல்லா காம் ஆகல. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஷிப்பை ஈரான் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அந்த ஷிப்ல க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வந்தது ஹர்மூஸ் ஏரியால கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. இதன் விளைவு வந்து பாத்தீங்கன்னா, எண்ணெய் விலை உயரும், ஷிப்பிங் டிலே ஆகும், கல்ஃப் ஜாப்ஸுக்கும் இன்டைரக்டா எஃபெக்ட் இருக்கும். அமெரிக்கா ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஹர்மூஸ் ஏரியா டைட் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஃபுல்லா முடியல. ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்கு. தற்போது பள்ளிவாசல் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பொது கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் வாழ்க்கை மெதுவாக முந்தைய நிலைக்கு திரும்பி வருகிறது. இதே நேரத்தில் விமான நிலையம் திறக்கப்பட்டாலும் விமான சேவைகள் குறைந்த அளவில் தான் இயங்குகின்றன. விசா விதிகள் கடுமையாகி சட்டவிரோத வேலை ஆபத்தானதாக இருப்பதால் உலக நிலவரத்தையும் கவனிக்கணும். அதனால உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டா வச்சுக்கோங்க, சட்டப்படி செயல்படுங்க, பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு பாதுகாப்பாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.